தளபதி விஜய் அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பொழுது பல அரசியல் விமர்சகர்கள் இது மற்றொரு சினிமா நடிகரின் முயற்சி என்றுதான் கேலி செய்தனர். ஆனால் தமிழக அரசியலில் நிலவி வந்த சாதிய படிநிலைகளை உடைப்பதில் சினிமா ஒரு கருவியாக இருந்தது. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பட்டாளத்தையே பின்னுக்கு தள்ளி விஜய் முன்னிலை பெற்றிருந்தது வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஜோசப் விஜய் சந்திரசேகர் எனும் நான் என்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் தருணத்தை நோக்கி அவர் வந்துவிட்டதாக தாவேகாவினர் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை இலக்கை நோக்கி தாவேகா அசுர வேகத்தில் முன்னேறி கொண்டிருப்பதால் ஒரு நடிகராக சினிமாவில் பார்த்த விஜய் இப்பொழுது ஒரு மக்கள் தலைவனாக நாற்காலியை அலங்கரிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றால் அவரது முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் மிகவும் கவனத்தை ஈர்த்த ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் என்ற அறிவிப்பு அவர் சிஎம் ஆனதும் கையெழுத்திடும் முதல் கோப்பாக இருக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வாக்காளர்கள் இந்த முறை அதிக அளவிலான வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி இருக்கின்றனர். வாரிசு அரசியல் வேண்டாம், மாற்றம் வேண்டும், விஜய் என்னும் ஒற்றை ஆள் என இந்த தேர்தலில் மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன.